Hi friends, welcome back to Praganyahome. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டி டிப்ஸ் தாங்க. எக்ஸலென்ட் டிப்ஸ்னு நீங்களே கண்டிப்பா சொல்லுவீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு. இதுக்கு தேவையான பொருட்கள்னு என்னென்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சந்தனம் பவுடர் எடுத்திருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நான் சந்தன கட்டை வாங்கி உரசி எடுத்து வச்சிருக்கிறேன். உங்களுக்கு பவுடர் அவைலபிள்னா பவுடர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் ஒரிஜினலாக இருந்தால் ரொம்பவே நல்ல எஃபெக்டாக இருக்குங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சந்தனம் பவுடரு, 1 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள், ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டி, அதாவது சந்தனமும் கஸ்தூரி மஞ்சளும் ஒரே குவான்டிட்டி எடுத்திருக்கேன். 2 கிராம் அளவுக்கு குங்குமப்பூ, 1 ஸ்பூன் அளவுக்கு அதிமதுரம் பவுடர். இது என்ன இலைன்னு பார்க்குறீங்களா? இந்த இலை பார்த்தீங்கன்னா மருன்னு சொல்லுவாங்க. இந்த இலைக்கு இந்த இலையை இந்த கதம்பம் பூ கட்டும் போது அரளியோடெல்லாம் சேர்த்து கட்டியிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது பூக்கடைகள் எல்லாம் கிடைக்கும். ஒரு 100 கிராம் 200 கிராம்னு கட்டே 20 ரூபா 25 ரூபான்னு தான் இருக்கும். ஸோ இந்த இலையை வாங்கி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெட்டி வேர் 1 கைப்பிடி அளவுக்கு வெட்டி வேர் எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிங்க. 1 கைப்பிடி நம்ம உங்கள் கை அளவுக்கு போதும். 100 ml நாட்டு செக்கு தேங்காய் எண்ணெய்ங்க. ஏன் இதை அழுத்தமாக சொல்கிறேன்னா, பாட்டில் எண்ணெயெல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டாம். அது அந்த லெவலுக்கு எஃபெக்ட் கொடுக்காது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 வேப்பிலை எடுத்து வச்சிருக்கிறேன். இது ஆன்டிபயோட்டிக்னு எல்லாருக்குமே தெரியும். இது போட்டிங்கன்னா நம்ம ஸ்கின்ல உள்ள பரு அந்த இடம், அதாவது அந்த ஸ்கார் எல்லாமே கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகுங்க. இந்த எண்ணெய் இது எண்ணெய் ஃபார்மில் தான் நம்ம தயாரிக்க போகிறோம். இந்த எண்ணெயை பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு 1 மந்த்லேயே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க. இப்போ 100 ml எண்ணெய்க்கு 500 ml தண்ணி ஊற்றிருக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக பபிள்ஸ் வரும்போது நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மறு இலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி நீங்கள் இதில் போட்டு நல்லா கொதிக்க விடணுங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு. இதிலையே வேப்பிலை 3 கொத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டிருக்கிறேன். எதனால் சின்னதாக போட்டிருக்கோன்னா, நம்ம சீக்கிரமாக இது வெந்துடணும். இந்த மருவும் வேப்பிலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வேகணும். இப்போ கையில் எடுத்து பார்த்தோன்னா நசுங்கிற தன்மையில் இருக்கணும். அந்த அளவுக்கு அதை வேக வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட கலர் கம்ப்ளீட்டாக இதில் இறங்கிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு டைம் இருக்குன்னா இந்த மருவை வெறும் அந்த இலையை மட்டுமே போடலாம். காம்பை எடுத்துட்டு இப்படியே போட்டாலும் ஒன்றும் கிடையாது. ஃபுல்லாகவே அதோட ஜூஸஸ் நமக்கு வேணும். இப்போ நசுக்கி பார்த்தாச்சு. இது நல்லா வெந்தவுடனே இது மாதிரி ஒரு வடிகட்டியில் இதை கம்ப்ளீட்டாக வடிகட்டி இந்த தண்ணியை வச்சுக்கிங்க. இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட அம்மா காலத்துலேருந்தே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அம்மா பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய சிஸ்டர் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. 60 இயர்ஸ் ஆனாலும் அவங்க ஸ்கின் நல்ல க்ளோவாக சுருக்கம் இல்லாமல் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அம்மா ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்து நானும் ட்ரை பண்ணுறேன். இது எனக்குமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏஜ் கண்டிப்பாக தெரியாது, எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இப்போ அந்த கொதிக்க வச்சோம்ல மரு, அந்த தண்ணியவே எடுத்து திரும்ப எண்ணெய் சட்டியில் ஊற்றி அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெட்டி வேற போட்டு இதையுமே இதோட கலர் நல்லா மாறுற வரையிலும் கொதிக்க வைக்கணும் மூடி போட்டு. இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா 1 வயசுலேருந்து பெரியவங்க யார் வேணாலும் யூஸ் பண்ணலாங்க. பெரியவங்கன்னா ஆண்களும் யூஸ் பண்ணலாம், பெண்களும் யூஸ் பண்ணலாம். இதை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண நம்ம ஸ்கின்னில் உள்ள அந்த சுருக்கங்கள் கலர் வரும், நல்ல ஃபேர்னஸ் கிடைக்குங்க. அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியுமே வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ கடாயை வாஷ் பண்ணிடணும். கடாயை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை நம்ம 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றுனதுக்கு இப்போ ஒரு 100லேருந்து 125 ml தண்ணி தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா நம்ம 2 டைம் கொதிக்க விட்டுருக்குறோம். இந்த தண்ணியில்
நம்ம எடுத்து வச்சிருக்கிற நாட்டு செக்கு தேங்காய் எண்ணெய் 100 ml இருக்கும். இந்த 100 ml ஊற்றிடணுங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணுங்க. இது என்னென்னா உங்களுக்கு வந்து எண்ணெயும் தண்ணியும் கலந்துருக்கிறதுனால சில நேரம் வந்து படபடன்னு தெரிக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக செய்யணும். இதோட வந்து குங்குமப்பூ, கஸ்தூரி மஞ்சள், அதிமதுரம், சந்தனம் பவுடர் இது எல்லாத்தையும் கலந்து நல்லா நம்ம கைவிடாத மிக்ஸ் பண்ணிகிட்டே ஒரு 10 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா உங்களுக்கு வந்து அடிப்பிடிக்காமல் இருக்குங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் வந்து இது வந்து நம்ம வெண்ணெய் காய்ச்சினா எப்படி வந்து வெண்ணெய் மேலே வந்து அடியில் வந்து கசுடு தங்கும் இல்லையா, அதே மாதிரி நம்ம போட்ட சந்தனம், குங்குமப்பூ, கஸ்தூரி மஞ்சள் எல்லாம் அடியில் தங்கிடும். கம்ப்ளீட்டாக அந்த நம்ம ஒரு 125 ml தண்ணி ஊற்றணும் இல்லையா, அது அப்படியே வந்து எங்கே போனதுன்னே தெரியாத லெவலுக்கு எண்ணெய் மட்டுமே நிற்குங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த லெவலுக்கு வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். உங்களுக்கு கொதிக்கிறதுனால அந்த தண்ணி வந்து அப்படியே வந்து இழுத்துடும். இப்போ பாருங்கள், இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. உங்களுக்கு துளி கூட இதில் தண்ணியே இருக்காதுங்க. தண்ணி இல்லாமல் கம்ப்ளீட்டாக வந்து ஆயில் மட்டுமே இருக்கும். இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி இது மாதிரி பாருங்கள், அடியில் வந்து இது மாதிரி அந்த நம்ம போட்ட பொருட்கள் கஸ்தூரி மஞ்சள்லாம் வந்து இது மாதிரி ட்ரையாக ஆகிடும். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் இதை வந்து ஒரு ஃபில்டரில் வடிகட்டி கண்டிப்பாக வந்து கண்ணாடி பாத்திரமாக இருந்தால், அதாவது வந்து கிளாஸ் ஜாராக இருந்தால் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கிளாஸ் ஜார் இல்லாதவங்க வந்து ஸ்டீலில் யூஸ் பண்ணிக்கலாம், பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து நம்ம நல்லா ஒரு ஃபேஸில் வந்து ஒரு 1/2 hour மசாஜ் பண்ணிவிட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி குளித்தோன்னா ரெகுலராக இதை செய்ய வர ரொம்ப 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 அருமையான ரிசல்ட்டாக இருக்குங்க. 100% ரிசல்ட் இருக்குங்க. இது மாதிரி ஜாரில் மாற்றிக்கிங்க. உண்மையிலே நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கூட நிறம் கம்மியாக இருக்குது, நான் எங்கள் பிரகன்யாக்கெல்லாம் இதான் யூஸ் பண்ணேன். அவள் வந்து பிறக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப கலர் கம்மியாக தான் இருந்தால், இதை ரெகுலராக யூஸ் பண்ண அவள் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நானுமே இதை ரெகுலராக அப்ளை பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒரு கொஞ்ச நாள் ஒரு 1 month குறைச்சி யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பிரகன்யாஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.